மதிய நேரம் ஆகிவிட்டது. கடும் வெயிலில் எல்லா விலங்குகளும் உணவு தேடி களைத்து போயின. சிங்கராஜா மிகவும் களைப்பாக இருந்தார். நாள் முழுவதும் தேடியும் ராஜாவால் சாப்பிட எந்த விலங்கையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காட்டில் இருந்த அத்தனை விலங்குகளும் சிங்கராஜாவை பார்த்து பயந்தன. ஏனெனில் அது தங்களை கொன்று தின்றுவிடும். எனவே விலங்குகள் சிங்கராஜாவை ஒரு கூட்டத்திற்கு அழைக்க முடிவு செய்தன. அந்த கூட்டத்தில் சிங்கராஜா உட்பட அனைத்து விலங்குகளும் கலந்து கொண்டன. ஒரு விலங்கு முன்வந்து சிங்கராஜாவிடம் ஒரு திட்டத்தை முன்வைத்தது. ஒரு காலத்தில் சிங்கராஜா வேட்டையாட சென்றால் தனக்கு பிடித்த எந்த விலங்கையும் கொன்று விடுவார் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. இதன் விளைவாக காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் தினமும் பயத்துடனும் பதட்டத்துடனும் வாழ வேண்டியிருந்தது. ஆனால் அந்த விலங்கு சிங்கம் நம்மை வேட்டையாடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கை உங்களுக்கு மதிய உணவாக வழங்குகிறோம் என்றது. இது காட்டில் உள்ள மற்ற விலங்குகளும் பயமின்றி வாழ உதவும் என்றது. சிங்கமும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டது. ஆனால் ஒரு நிபந்தனையும் விதித்தது. தனது உணவு சரியான நேரத்தில் தனது குகையை அடையவில்லை என்றால் தான் எந்த விலங்கையும் கொன்று விடுவேன் என்றது. விலங்குகள் இந்த நிபந்தனைக்கும் ஒப்புக்கொண்டன. நேரமும் காலமும் செல்ல செல்ல தினமும் ஒரு விலங்கு குகைக்கு வந்து தன்னை உணவாக கொடுத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் முயல் தன்னை மன்னருக்கு அர்ப்பணிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் முயலோ உணவாக விரும்பவில்லை. எனவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு திட்டத்தை யோசித்தது. முயல் சிங்கத்தின் குகையை மிகவும் தாமதமாக அடைந்தது. சிங்கராஜா மிகவும் கோபமடைந்தார். ஏன் இவ்வளவு தாமதமாக என் குகையை அடைந்தாய் என்று முயலிடம் சிங்கராஜா கேட்டார். முயல் அதற்கு, மன்னிக்கவும் ராஜா, ஆனால் நான் வரும் வழியில் காட்டின் ராஜா என்று கூறிக்கொண்டிருந்த மற்றொரு சிங்கம் இருந்தது. அதனால்தான் தாமதம் என்றது. சிங்கமோ அதிர்ச்சியடைந்து ஆச்சரியப்பட்டு முயலிடம் இன்னொரு சிங்கத்தை காட்டச் சொன்னது. முயலும் சிங்கராஜாவை ஒரு கல் கிணற்றுக்கு அழைத்து சென்றது. அது தண்ணீர் நிரம்பி இருந்தது. முயல் மற்றொரு சிங்கம் இந்த குகைக்குள் வாழ்கிறது என்று சொன்னது. சிங்கம் கீழே பார்த்தபோது கிணற்றில் தனது சொந்த பிரதிபலிப்பை கண்டு அது மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. உடனே சிங்கராஜா கோபமடைந்து கிணற்றிற்குள் குதித்தார். சில மணி நேரங்களில் அவர் இறந்துவிட்டார். முயல் சென்று காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுக்கும் முழு கதையையும் சொன்னது. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தனர். அனைத்து காட்டு விலங்குகளும் முயலின் துணிச்சலான செயலுக்கு நன்றி தெரிவித்தன. நீதி: தியானத்தால் வலிமையை வெல்ல முடியும்.